இலக்கியாவை ஏன் வீட்டு மருமகளா நான் கூட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஆனா அஞ்சலி விஷயத்துல அப்படியே நேருக்கு மாறா நீ நடந்துகிட்ட. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. ஏதோ நானே தப்பு பண்ண மாதிரி ஒரு தவிப்பு. அதனாலதான் ஒரு சின்ன கோபம். நீ எப்பவுமே என்னோட செல்ல மருமக. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லம்மா. நிஜமாவா? நீ அழாத. இது பாரு, இனிமே அந்த அஞ்சலி கிட்ட நீ ஜாக்கிரதையா இரு. அவகிட்ட ஏமாந்து போயிடாத. என்ன? சரிங்க அத்தை. இனி நானும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். சரி, வா பூஜைக்கு ரெடி பண்ணலாம். வா. இரு ஒரு நிமிஷம். அஞ்சலி விஷயத்துல நீ பழைய இலக்கியாவா மாறிட்ட. ஆனா அந்த ரேவதி விஷயத்துல நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறலையே. அத்தை, என்னத்த சொல்றீங்க? அந்த ரேவதி சோறு தண்ணி இல்லாம இருக்கேன், கௌதம் கிட்ட உண்மையை சொல்லிட்டு கூட்டிட்டு வான்னு கேட்டாளே, அதுக்கு நீ பெர்மிஷன் கேட்க வந்தியே, அத பத்தி தான் சொல்றேன். இத பாரு இலக்கியா, இனிமே இந்த விஷயத்தை பத்தி நீ என்கிட்ட பேசவே கூடாது. கௌதம்க்கு ரேவதி தான் அவனோட உண்மையான தாய்ங்கிற விஷயம் தெரியவே கூடாது. ஒருவேளை இந்த உண்மை வெளியில வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ என் பக்கம் நின்னுக்கிட்டு எனக்கு சாதகமா தான் நீ பேசணும் அப்படின்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. மறுபடியும் சத்தியம் பண்ணு. என்ன? ஓ, புரியுது புரியுது. ஏற்கனவே என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கியே, மறுபடியும் ஏன் சத்தியம் பண்ணணும்னு பாக்குறியா? இத பாரு, என் புள்ள என்கிட்ட இருந்து பிரியவே கூடாது. அப்படி அதுக்காக நான் எவ்வளவு சத்தியம் வேணாலும் கேட்பேன். நீ பண்ணித்தான் ஆகணும். சத்தியம் பண்ணி கொடு. அத்தை, அது வந்து ஓ சரி சரி. நீ ஏற்கனவே ரேவதிக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. அத பத்தி என்ன பண்றதுன்னு யோசிக்கிறியா? நீ வேணா ஒண்ணு பண்ணு. நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. உனக்கு நீ ரேவதிக்கு பண்ண சத்தியம் முக்கியமா இல்ல என்னோட நம்பிக்கை முக்கியமாங்கறத நீயே முடிவு பண்ணிக்கோ. முடிவு பண்ணிட்டு நான் கேட்டதுக்கு சத்தியம் பண்ணி கொடு. நீ அப்படி வந்து என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் உன்னை பழைய இலக்கியா மாதிரி ஏத்துக்குவேன். அத்தை, எடுத்துக்கோ. இலக்கியா, நான் கேட்டத நல்லபடியா நிறைவேற்றணும்னு சாமி கிட்ட நல்லபடியா வேண்டிக்கோ. என்ன? ஜானு, என்னப்பா ரெண்டு பேரும் ஒண்ணா எங்க கிளம்பிட்டீங்க? இலக்கியா ரொம்ப நாளா கார் எடுக்காம டச் விட்டு போச்சு. அதான் நானே இன்னைக்கு அவளுக்கு கார் ஓட்ட கத்து தரேன். ஓ சரிப்பா. ஆமா ஜானு, இலக்கியா வேணான்னு தான் அடம் பிடிச்சா. நான் தான் ஸ்ட்ரிக்ட்டா காலையில போறோம் ரெடியா இருன்னு நேத்து நைட்டே சொல்லிட்டேன். இப்ப டிரைவிங் கத்துக்கிட்டு உன் பொண்டாட்டி என்ன பண்ண போறா? டெய்லி கார் எடுத்துட்டு போய் பிசினஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறாளா? இல்ல ப்ராஜெக்ட் சைட்டுக்கு போறாளா? இல்ல டெய்லி குழந்தைங்களை ஸ்கூல்ல டிராப் பண்றது பிக்கப் பண்றதுன்னு போயிட்டு வர போறாளா? எதுக்கு நீ இப்ப இவளுக்கு டிரைவிங் கத்து தரேங்கற? இலக்கியா கார் ஓட்டினா உங்களுக்கு என்ன சிக்கல்? எனக்கு இல்ல, இந்த குடும்பத்துக்கே இவளாலதான் சிக்கல். இவ சும்மாவே கண்ட பிரச்சனையை தூக்கிட்டு வந்து இந்த வீட்டோட நிம்மதியை கெடுக்கிறா. இதுல கார்ல வேற போய் பிரச்சனையை அள்ளி போட்டு கொண்டு வர்றதுக்கா? பிரச்சனையை கொண்டு வர்றது நானா நீங்களா? நேத்து நீங்க அந்த அஞ்சலியை ஏய் வாய மூடுறி. அதான் சம்பாரிச்சு போடுறது கௌதம் இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு காரு மோர் எல்லாம்? ஒழுங்கா ஹவுஸ் ஒய்ஃபா சோத்த ஆக்கணுமா, துணியை துவைச்சோமா, வீட்டை பராமரிச்சோமான்னு இருக்கிற வேலையை மட்டும் பாரு.
அதை விட்டுட்டு உன் மூளைக்கு எட்டாத வேலையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படாத. போதும், நிறுத்துங்க. இலக்கியாக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீங்க யாரு? அவளை ஒரு வட்டத்துக்குள்ள கட்டி போடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னால சொந்த உழைப்பால தான் வாழணும்னு வைராகியமா டீச்சர் வேலைய பார்த்தவன். நான் இந்த வீட்டை விட்டு போனப்ப கூட என் கஷ்டத்தை கூட அவளோட கஷ்டமா சுமந்து அதே வேலைக்கு மறுபடியும் போனா. இப்ப கூட எனக்காக தான் அந்த வேலையை விட்டுட்டு வீட்டுல உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்பா இருக்கா, தெரிஞ்சுக்கோங்க. பைரவி, ஏமா வீணா பிரச்சனை பண்ற? கல்யாணம் ஆன பொண்ணுனா என்ன வீட்லயே இருக்கணுமா, முடங்கி கிடக்கணுமா என்ன? வெளியில போய் பாரு, எத்தனை பெண்கள் வந்து வீட்டையும் பாத்துக்கறாங்க, பிசினஸையும் பாத்துக்கறாங்க, எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஒன்ன மாதிரியே. அண்ணி, என்ன மாதிரிலாம் எல்லாரும் ஆயிட முடியாது. உங்க மருமகளால சக்சஸ் பண்ண முடியும்னு கனவு காணாதீங்க. இவளாலலாம் ஒன்னும் கிழிக்க முடியாது. அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு நாம சேர்த்து வச்ச சொத்தை திங்கிறதுக்கு தான் லாயக்கு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு ஏன் பொம்பளைங்களே கேவலமா பேசுறீங்க? சோத்த திங்க தான் லாயக்குன்னு நீங்க நினைச்சிருந்தா உங்களால இவ்ளோ பெரிய பிசினஸ் உமனா ஆயிருக்க முடியுமா? உதாரணமா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி என்ன உதாசீனப்படுத்துறீங்க. இங்க பாருங்க, நான் கார் ஓட்டுவேன், பஸ் ஓட்டுவேன், ஏன் ஃப்ளைட் கூட ஓட்டுவேன். அதுக்கு கௌதம் எனக்கு துணையா இருப்பாரு. அவருக்கு இது பிடிச்சிருக்கு. மத்தவங்க யாரும் இத பத்தி என்ன பேசுறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஓஹோ, ரைட்ஸ் அதிகாரம்னு பேசுற அளவுக்கு திமிரு வந்துருச்சா? நீ பேசுவ, ஏன்னா நீ இருக்கிற இடம் அப்படி. இங்க பாரு கௌதம், நீ இவளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இவ என்ன பேசுறான்னு புரியுதா உனக்கு? அவ உண்மையதானே சொன்னா. ஆனா நீங்க தான் ஒரு சாதாரண விஷயத்த பெருசு பண்றீங்க. இதுக்கு மேல இலக்கியாவை டார்கெட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். கௌதம், இனி இலக்கியா என்னையோ டிரைவர் தயவையோ எதிர்பார்க்க தேவையில்லை. அவன் நினைச்சா எங்க வேணாலும் அவளாவே கார் ஓட்டிட்டு போலாம். அதுக்கான கான்பிடன்ட் வர்றதுக்காகத்தான் இப்போ இந்த டிரைவிங் கிளாஸ். என்ன போதுமா விளக்கம்? இதுக்கு மேல நீங்க ஏதாவது அப்செக்ஷன் பண்ண போறீங்களா? ஆமா, அப்செக்ஷன் பண்ணா மட்டும் நீ அப்படியே கேட்ட போறியா என்ன? நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா ஒரு தகுதி இல்லாதவளை தங்க தேர்ல உட்கார வச்சு இழுக்கிறியங்கிறது தான் என்னோட கவலை. இங்க பாரு, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ மட்டும் இவளை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் இவ ஏற்கனவே கத்துக்கிட்ட டிரைவிங்க வச்சு ஆட்டோ ஓட்டியோ இல்ல பைக்ல ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பண்ணியோ தான் காலத்தை ஓட்டி இருப்பான். எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ நம்ம குடும்பத்துல வாக்கப்பட்டு இப்படி சொகுசு ராணியா சுத்திக்கிட்டு எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். என்ன முறைக்கிற கௌதம்? போ, உன் ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு இவளுக்கு கார் ஓட்ட கத்து கொடுக்கற ட்ரெய்னர் வேலையை பாரு. போ. அவ ஆட்டோ ஓட்டியோ ஃபுட் டெலிவரி பண்ணியோ சம்பாதிச்சிருந்தாலும் அதுலயும் ஒரு உழைப்பு தான் இருந்திருக்கும். உங்கள மாதிரி எஸ்எஸ்கே ஓட சேர்ந்துகிட்டு நாங்க வாங்க நினைச்ச இடத்த வாங்க விடாம முதுகுல குத்துன துரோகம் இருந்திருக்காது. நாங்க நல்ல விஷயமா போறோம். போற நேரத்துல டென்ஷன் பண்ணாதீங்க. ஜானு, நாங்க வரோம். சரிப்பா. வா இலக்கியா. வரும் அத்தை. அண்ணி, உங்க புள்ள என்ன பேசிட்டு போறான்னு தெரியுதா? ஏன் தெரியாம? அவங்க வாங்க நினைச்ச இடத்த நீ எஸ்எஸ்கேயோட சேர்ந்து கெடுதல் பண்றதுக்கு முட்டு கட்டினது உண்மைதானே? ஐயோ அண்ணி, அந்த விஷயத்தை விடுங்க. இப்ப நான் அதெல்லாம் சொல்லல. கௌதம் உங்களையே அசிங்கப்படுத்திட்டு போறான். நீங்க அதை கவனிக்கல? என் புள்ள எங்க என்ன அசிங்கப்படுத்தினா? அது தெரியலையா உங்களுக்கு? ஐயோ, நீங்க ஏன் தான் இவ்ளோ அப்பாவியா இருக்கீங்களோ? இலக்கியாவுக்கு கார் ஓட்ட கத்து தரத பத்தி கௌதம் நேத்து நைட்டே முடிவு பண்ணிருக்கான். ஆனா அத பத்தி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்ப இதுல இருக்கிற உள்ளார்த்தம் உங்களுக்கு புரியலையா? இதுல என்ன இருக்கு? என் புள்ள என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு மறந்துருப்பான், அவ்வளவுதான். அவனால ஒன்னும் மறக்கல. அவனை இலக்கியா மறக்க வச்சிருக்கான். எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் உங்ககிட்ட முதல்ல சொல்லி நீங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே அதை செய்யறத பத்தி கௌதம் முடிவெடுப்பான். ஆனா இப்ப பாருங்க, இலக்கியாக்கு டிரைவிங் கிளாஸ் எடுக்க போறத அவங்களே முடிவு எடுத்துட்டு இப்ப அதுக்காக கிளம்புற நேரத்துல சும்மா ஒப்புக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போறான். இத பத்தி ஏன் அவன் உங்ககிட்ட முதல்ல சொல்லல? ஏன்னா இலக்கியா சொல்ல வேணான்னு அவனை தடுத்திருப்பா. எனக்கு தெரிஞ்சு இது சரியான மாஸ்டர் பிளான். என்ன பிளான்? என்ன சொல்ற நீ? ஐயோ அண்ணி, இலக்கியா கொஞ்சம் கொஞ்சமா கௌதமாவ கைக்குள்ள போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு இந்த வீட்டை யார் தலையீடும் இல்லாம ஆளணுங்கிறத ஆசை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.